நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை திமுக எதிர்ப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பலமுறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டானது வெளில வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 2538 இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள். ஸோ அந்த பெரிய ஒரு ஊழல் இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் மக்களினுடைய கோபம், இளைஞர்களுடைய கோபம் திமுக மேலே திரும்பி இருக்கிறது. ஸோ திமுக இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறன்ற இந்த போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பருவமழை மற்றும் காய்கறிகளின் அறுவடை காலம் முடிந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பீன்ஸ் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய் விற்பனையாகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்களின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக சில்லறை விற்பனையிலும் விலை அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வு டிசம்பர் மாதம் வரை தொடரும் என்றும் புத்தாண்டுக்கு பிறகே விலை குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.